Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து. இப்போ நான் பார்க்க போறது ஒரு ஹை ரைடரோட ஒரு பேசிக் செட்டப் தான். ஒரு என்ட்ரி லெவல் ஹை ரைடர் கார் தான். டொயோட்டால ஒரு மாடல் கூட. இதுல வந்து ஒரு சிஸ்டம், ஸ்பீக்கர் மாதிரி எந்த விதமான அக்சசரிஸும் இந்த கார்ல வந்திருக்காது. சிஸ்டம்ல ஒரு பார்த்தா பேசிக் டம்மி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ல ஒரு 50,000 பட்ஜெட்ல நாங்க என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கோன்றதை நாங்க ஜஸ்ட் காட்ட வரோம். இப்போ நாங்க இந்த கார்ல வந்து 4 டோருக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்கோம். அது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற பிராண்ட்ல ஃப்ரண்ட் காம்பவுண்ட் பேக் கோஆக்சியல் ஸ்பீக்கர் வந்து அதில் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஹெட்வெண்ட் பார்த்தீங்கன்னா மோகோ அப்படின்ற பிராண்ட்ல எலைட் சீரிஸ்ல வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எலைட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2K ஃபாஸ்ட் சிஸ்டம் அண்ட் இது முழுக்க ஆக்டோகோர் ப்ராசஸர்ல ப்ளே ஆகுது. ஸோ இந்த லேகிங் வர்றது சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி எந்த விஷயமே இல்லை இருக்கிறது இல்லை. அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்பீட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து 2X ஃபாஸ்ட் அந்த ப்ராசஸர் ஸ்பீட் இருக்கும். அண்ட் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா 44x52 வாட் மாஸ்ஃபெட்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 2 இயர்ஸ் வாரண்டி பேக்கப்புமே கிடைக்குது. 5G ஹாட்ஸ்பாட்டுமே கொடுக்குறாங்க. ஃப்ரீ அவுட்டுமே பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தா OLED ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து அல்ட்ரா கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பிளாக் ஸ்கிரீன் சொல்ல வரலாம். ஸோ சிஸ்டம் பார்க்கறதுக்கு ஒரு பிளாக் டோன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஹை DDR4 கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அது கூட 5th ஜெனரேஷன் ப்ளூடூத்துமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துமே உங்களுக்கு வந்து குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்குமே சப்போர்ட்டிவா இருக்கும். எல்லாத்துக்கு மேல DSP பில்ட்னா கொடுத்துருக்கு. ஜெமினியோட 32 பேண்ட் DSP உள்ள இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மியூசிக் வந்து நம்ம வேரியஸ் லெவல் அண்ட் மெஷரிங் பண்ண முடியும். அந்த ஈக்குவலைசருமே பார்த்தீங்கன்னா 32 பேண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸுமே ஃபார் பெட்டரா இருக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேல இது DVR ஆப்ஷனலா இருக்கும். பட் DVR கனெக்ட் பண்ணியும் கொடுத்துருக்கோம். அது மூலமா இதே சிஸ்டம்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்க அதிலேயே ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸையோ இல்ல நீங்க போற விஷயத்தை சேஃபர் ஜோன் பார்க்கறதுக்குமே வந்து நீங்க சிஸ்டம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் லோட் பண்ணாலே போதும் சிஸ்டம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க தனியா DVR வாங்கி இன்ஸ்டால் பண்ண அவசியமே இல்லை. எல்லாமே ஆல் இன் ஒன் ரோப் சிஸ்டம்லயும் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து 10.33 வைட் டிஸ்பிளே தான் கனெக்ட் பண்ணிருக்கும். இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டியும் பார்க்கலாம். இது கம்ப்ளீட் 2K விஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். டிரைவ்ல போறப்ப நீங்க ஃப்ரண்ட்ல போடுற வியூமே பார்க்கலாம், பேக்ல இருக்க வியூமே லைவா கூட யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் யூடியூப்ல இருந்து அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் வரைக்கும் எல்லா விதமான அப்ளிகேஷனுமே நீங்க லைவா ஸ்ட்ரீம் பண்ணி கூட நீங்க இதை பார்த்துக்க முடியும். இது கம்ப்ளீட் 2K விஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கிளாரிட்டி வைஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது டிஸ்பிளே இருக்கணும் பார்க்கலாம். இதுல பார்த்து DSP வந்துருது. DSP டச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா DSP ஃபீச்சருமே எனபிள் ஆகும். இது மூலமா மியூசிக்கோட அலைன்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கூட சொல்ல வரலாம். அது வந்து யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 சொல்லிட்டு 3 விதமான செட்டிங்குமே நம்ம ப்ரீசெட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஃபேடர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆல் ஃபேடர்ஸ் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டைம் கரெக்ஷனுமே பாசிபிள். அண்ட் இது வந்து டைம் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்பீக்கருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ண நினைச்சீங்கனாலுமே இதுவுமே மெஷர் பண்ண முடியும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸருமே பில்ட் இன் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். அண்ட் இது கூடவே நீங்க சரௌண்டுமே நீங்க எனேபிள் பண்ண முடியும். அண்ட் டைனமிக் கம்பேரிசனுமே நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் மோர் லவுடர் பேஸ் லைக் பண்றவங்களுக்கு இது லவுடருமே நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த குவாலிட்டியுமே இந்த ஃபீச்சருமே இன்பில்ட்டா வந்துருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீக்கருமே நம்ம வந்து இண்டிவிஜுவலா எனேபிள் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி காட்ட முடியும். அண்ட் இது வந்து ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ப்ராப்பரா எந்த லெவலுக்கு வேணுமோ அதை நம்ம ஃபில்டரைஸ் பண்ணிக்கலாம். அதே 5.1 சேனல் போட்டா ஒரு ஸ்பீக்கருக்கு எந்தெந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்கணுமோ அதேமே நம்ம வந்து கொடுத்து கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு DSP-ஆவும் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். அடிஷனலான ஒரு என்ட்ரி லெவல் DSP போட்ட ஒரு ஃபீச்சருமே சிஸ்டம் மேல லோட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் மிரர் ஸ்கிரீனிங் இருக்கு. அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஃபீச்சருமே இதுல ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மேப்புமே இதுல கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் வாய்ஸ் சர்ச் பண்ண முடியும். லைவா நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி கூட மூவிஸ் பார்க்க முடியும். இதெல்லாமே நீங்க என்ன சேனல் வேணுமோ அதை நீங்க ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க லைவா நீங்க வியூ பண்ண முடியும். இந்த குவாலிட்டி எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஹை அண்ட் குவாலிட்டியோட ஃபினிஷிங் எல்லாமே காட்டி கொடுத்துரும். அண்ட் இதோட வியூமே நீங்க எக்ஸ்ட்ரா செட்டிங்ல போய் மாத்திக்க கூட முடியும். இதே வந்து கிளாரிட்டிக்கு இந்த நெட் இருக்குன்னா உங்க இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குன்னா போதும் நீங்க அதோட குவாலிட்டியோட ஸ்பீடுமே நீங்க பிளேபேக்ல போயிட்டு 420 இருந்து ஹை லெவலுக்கு மாத்திக்க முடியும். இது வந்து நீங்க அப் டு டேட் 1080 பிக்சல் கூட நீங்க மாத்திட்டு இதே விட நீங்க வந்து டிஜிட்டல் கிளாரிட்டி கூட பார்க்க முடியும். அது கூட நாங்க சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த கார் வந்து டோர்ல வந்து சன் கவுண்டர் ஃபிலிம் ஒட்டி இருக்கிறோம். இந்த 50 சார்கோல் லெவல்ல ஒட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் 4 டோர் அண்ட் ரியர் கிளாஸ் எல்லாமே வந்து 50 ஒட்டி இருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுமே பாத்தீங்கன்னா ஆன்டி கிளார் ட்ரீட்மெண்ட் ஃபிலிம் ஒட்டி கொடுத்துருக்கோம். நைட் டைமிங்ல போற கிளாரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி 4 டோர் வைசர் மேல பிளாக்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூட நாங்க வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேஸ் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ட்வீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கப்ளே நாங்க வந்து அழகா சின்னதா கவர் கட் பண்ணிட்டு உள்ள லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இன்ஃபினிட்டியோட பிராண்டட் ஸ்பீக்கர் தான். அண்ட் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா மோகோட 10.33 இன்ச் நல்ல வைட் டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கிரீனுமே உங்களுக்கு டச்ல வியூ கூட பார்க்க முடியும். என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ எல்லாரும் டச்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு DVR சொல்லியிருந்தேன். DVR ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இதுலயே பை டிஃபால்ட்டா வர ஆரம்பிச்சிடும். DVRல இது ஃப்ரண்ட் வியூ கேமரா. இதே நீங்க வந்து பேக் இது நீங்க இங்க இருக்க கேமரா தான் நீங்க எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கூட பார்க்க முடியும். தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க லெவல் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ வந்து கம்ப்ளீட் ஃப்ரண்ட்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம்லயே பார்த்துட முடியும். அட் சேம் டைம் கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இடிச்சிட்டு போகுது அவனை நீங்க போட்டோ எடுக்கணும் கூட ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவன் போட்டோ எடுத்துரும். இப்போ மெமரி கார்டு இல்ல நீங்க மெமரி கார்டு லோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணாலும் அவன் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி பேக் கேமரா பாத்தீங்கன்னா பேக் கேமராமே நல்ல ஒரு HD கிளாரிட்டில கிடைக்கும். பேக்ல நடக்குதுன்றது எல்லாமே அண்ட் டபுள் கேமரா டச் பண்ணாலுமே டபுள் கேமராமே வியூ ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்க என்லார்ஜ் பண்ணா அது மட்டும் தனியாக என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே சிஸ்டம்ல எல்லா ஃபீச்சருமே இது வந்து இன்பில்ட்டா வந்துருது. அண்ட் இது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸுமே வந்து லைவ்ல
ப்ளே பண்ண பார்க்கலாம். இது வீடியோ குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும். வீடியோ கிளாரிட்டியும் பார்க்கலாம், நல்லா 4K கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நல்ல ஒரு வேவரிங் இல்லாமல் எந்த விதமான டிஸ்டார்ஷன் இல்லாமல் கிளாரிட்டி பார்க்கலாம், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கும். இது வந்து கம்ப்ளீட் 2K கிளாரிட்டி கூட. வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சிஸ்டம் மட்டுமே போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே DVR மோட்லயுமே ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். அடிஷனலாக டேஷ் கேம் போட்ட தேவையுமே சிஸ்டம் போட்டால் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி டிஎஸ்பி மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம்குள்ளேயே பில்டனாக கொடுத்துறதுனால நம்ம அந்த ஒரு செலவு மிச்சம் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான சிஸ்டம், நான் 4 டோர் ஸ்பீக்கர் அண்ட் தேவையான ஆம்பிளிஃபையர் டேம்பிங் பண்ணாலே போதும், ஒரு பட்ஜெட்டான ஒரு டீட்டெயிலாக நம்ம எடுத்து கொடுத்துட முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.